ஹாய் வணக்கம் சார். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூனே பிங்க் அத்தி. அதாவது ஒவ்வொரு லீஃபுக்குமே ஒவ்வொரு அத்திப்பழம் வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா செடி வெரைட்டிஸ்லேருந்தே காய் வந்துகிட்டே இருக்கும். அதாவது மற்ற நம்ம நாட்டு அத்தியில் பார்த்திங்கன்னா எல்லா அத்திலையுமே பூச்சி வரும். பட்டு பூனே அத்தியில் அந்த மாதிரி வராது. எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரே பழத்தில் கூட உங்களுக்கு பூச்சி இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட்டு செடி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 4 காய் 5 காய் இருக்கும். அதாவது ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு காய் அப்படியே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செடி வெரைட்டிஸ் தான். இது பெரிய மரம் கிடையாது. இப்போ நீங்கள் நட்டத்துலேருந்தே உங்களுக்கு காய் வரும். இதை மாடி தோட்டத்துலேயும் எளிதில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல செடினா பூனே அத்தி செடி. ரொம்ப டேஸ்ட்டான பழம் தான் இது. லைட்டாக பிங்க் கலரில் வரும்போது கட் பண்ணிங்கன்னா உள்ளே ஃபுல் ரெட்டிஷாக இருக்கும். பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ரத்தத்தில் ஹீமோக்ளோபினை டெவலப் பண்ணுறக்கூடிய ஒரு பழம்னா அது அத்திப்பழம். ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸும் கூட. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோட்டத்துக்கே போட்டனாலே எடுத்துக்கலாம். உங்களுக்கு 1-2 இல்லை, கிட்டத்தட்ட நீங்கள் 500 செடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே. ஓகே, தேங்க்யூ.